ஒரு ஆளுக்கு இடம் சேல் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அந்த இடத்த சேல் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. முடியவே மாட்டேங்குது. அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டுக்காரு. அப்போ அவர் ஜாதகத்தை பார்த்ததுல விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற பூமிநாதர் அப்படிங்கிற திருச்சுழிக்கு அருகில் இருக்குது. அங்கே உள்ள பூமிநாதரை போய் தரிசனம் பண்ணால் அந்த இடம் சேலாகும் அப்படின்னு சொல்லி இவர் போய் தரிசனம் பண்ணி 1 மாதம் முடிந்து மறு மாதம் அவருக்கு விற்பனை ஆகுது. 2வது மாதத்துலேயே அவருக்கு அந்த இடம் சேலாகுது. இது வந்து அவர் ஜாதகத்தில் உள்ள அமைப்பு. பொதுவாகவே ஒரு நபருக்கு வந்து இடம் சேலாகணும் அப்படின்னு சொன்னால், அதாவது பொதுவான பரிகாரம், நீங்கள் அந்த திருச்சுழிக்கு பக்கத்தில் இருக்கிற பூமிநாதரை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் மஞ்சள் அல்லது மஞ்சள் கிழங்கு கொடுத்து உங்களுக்கு அபிஷேகமோ அர்ச்சனையோ செய்து கொண்டால் உங்களுடைய மனையோ அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட்டில் உள்ள இடமோ சேலாகும். இது பொதுவானது. ஆனால் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் பரிகாரம் வேறுபடும். ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் கோவில் வேறுபடும். ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் அதனுடைய தன்மை மாறுபடும். ஒருத்தருக்கு வந்து திருச்சுழியில் உள்ள கோவில்னு இருக்கும். இன்னொருத்தர் ஜாதகத்தில் இது வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வேற கோவில் அப்படின்னு இருக்கும். அப்படி ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட விதமான கோவில்கள் உண்டு. அப்போ பொதுவாக பார்க்கும்போது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சுழியில் பூமிநாதர் அப்படிங்கிற கோவில் இந்த நிலப்பிரச்சனையவும் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அந்த இடத்த சேல் பண்ணுறதுக்கு உண்டான கோவிலாகவும் இருக்குது. இது வந்து இந்த கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மஞ்சள் கொடுத்து அபிஷேகமோ அர்ச்சனை செய்து கொண்டால் அந்த இடம் சேலாகும்.